இந்த பதிவு யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்லை, கஸ்டமரோட பர்மிஷனோட சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நம்ம கஸ்டமரோட சைட்டில் டோட்டலாக 2 வைஃபை கேமரா மாட்டி கொடுத்தோம். 18,500 பில் பண்ணோம். கஸ்டமர்கிட்ட டெமோலாம் காமிச்சிட்டு பில்லிங் ஸ்டேஜ் வரும்போது கஸ்டமர் எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ். அவங்களோட ரிலேட்டிவ் ஒரு பையன் வந்தாங்க. வந்துட்டு வைஃபை கேமரா 2 மாட்டிருக்கீங்க, ஒரு கேமரா ஆன்லைனில் ரூ. 2000, ஸோ 2 கேமரா ரூ. 4000 அப்படின்னு சொன்னாங்க. உடனே கஸ்டமர் 2 கேமரா ரூ. 4000னா 18,500 14,500 இந்த பையனுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற மைண்ட் செட் போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு பேப்பர் எடுத்து நீட்டாக எழுதினேன் என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்கோன்னு. எஸ்விஎஸ் பிராண்டில் HHC கேமரா 4MP 2, 120 மெமரி கார்டு 2, மல்டி சிம் டாங்கல் 1, பவர் கேபிள் 90 மீட்டர், பிளாக் ஹோஸ் 40 மீட்டர், கேமரா மாட்டர் பாக்ஸ் 2, ப்ளக் பாயிண்ட் 3, எலக்ட்ரிக்கல் ஆக்சரிஸ், கேட்6 கேபிள், அப்புறம் எலக்ட்ரிஷியன் சார்ஜ், அதாவது 2 எலக்ட்ரிஷியன் கூட்டு போனேன். ஹெல்ப்பர் 1, மெயினாக ஒருத்தர் 1, ஏன்னா ஒயரிங் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு சைட் விசிட் இன்ஸ்டலேஷன் எங்களோட சார்ஜ். அது கீழே 1 இயர் நாங்கள் மெயின்டைன் பண்ணணும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், ஃபோனில் எப்போ கால் பண்ணாலும் டவுட் கேட்கணும். இதெல்லாமே ஆன்லைனில் வாங்கினா கண்டிப்பாக பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அவங்களுக்கு குத்துமதிப்பு ப்ரைஸ் எழுத சொன்னேன். ஆன்லைனில் பார்த்துட்டு எல்லா ப்ரைஸும் நீட்டாக எழுதுனாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வாங்கின பில், எலக்ட்ரிஷியன் பில்லை வச்சு, எலக்ட்ரிக்கல் ஷாப் பில் வச்சு நீட்டாக எழுதுனாங்க. எழுதி முடிச்சுட்டு பார்த்தா 18,200 வந்தது. நான் எவ்வளோ பில் பண்ணிக்கிறேன்னு பார்த்துட்டு உங்களுக்கு 1,400 ப்ராஃபிட், 300 நீங்கள் 1 இயர் மெயின்டைன் பண்ணுறதுன்னு அவரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. இதை ஏன் நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நாங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படி நாங்கன்ட்டு இல்லை, பொதுவாக டெக்னீஷியன்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு அவங்க கஸ்டமர்கிட்ட என்ன பேசியிருக்காங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம அதை பார்த்த உடனே ஒய்ஃபை கேமரானா ரூ. 2,000 தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, ஒய்ஃபை கேமரா எந்த கேமரா இவ்வளோ தான் இருக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம ஜட்மெண்ட் கொடுத்துட்றோம். ப்ளீஸ் இனிமேல் அந்த வேலையை யாரும் செய்ய வேண்டாம்.